ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். வருகிற ஜனவரி 6ஆம் தேதி திருவாதிரை நோன்பு வருகிறது. அன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சுவாமிக்கு களியும் 7 கறி கூட்டும் நெவேத்தியமாக பண்ணலாம். உங்களால் முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் அம்மனையும் தரிசித்து வந்தால் மிகவும் சிறப்பு. கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்கள் நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், கல்யாணமான பெண்கள் கணவரும் தம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோன்பை கடைபிடிப்பார்கள். அன்று உங்களுக்கு தாலி சரடு மாற்றும் வழக்கம் இருந்தால் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போது 7 கறி கூட்டும் திருவாதிரை களியும் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த கோலம் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம் வாங்க. திருவாதிரை களி பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இப்போது முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷம். அன்னைக்கு இந்த திருவாதிரை களி செய்வாங்க. திருவாதிரை களியோட 7 கறி கூட்டும் செய்வாங்க. இப்போது நான் கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் முந்திரி இல்லைன்னா இந்த தேங்காவையும் நம்ம இந்த களியில் போட்டுக்கலாம். நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசி அதோட நம்ம பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். சிவபெருமானுக்கு இந்த களியை நெவேத்தியம் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷம். சிதம்பரம் மற்றும் சிவனுடைய அனைத்து கோயில்லையும் இந்த களியை நெவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படைப்பாங்க. இந்த திருவாதிரை களியை சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு கடவுளுக்கு நெவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்ததை பொடிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த வெள்ளை தண்ணியை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நான் துருவிய வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் கல் மண் எல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டுருக்கேன். இதோட தேங்காய் துருவலும் சேர்த்து கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடலாம். நம்ம தண்ணி ரா ரைஸுக்கு 3/4 கப்பு அரிசிக்கு நான் 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட பொடிச்சு வச்சுருந்த இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து பொடி பண்ணதை நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வடிகட்டி வச்ச இந்த வெள்ளை தண்ணியும் நம்ம இதில் விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இப்போ நான் கொஞ்சமாக நெய் விட்டு 3 விசில் வர வரைக்கும் இந்த குக்கரை மூடி வச்சிடுறேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நமக்கு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த களி.
இப்போ இதோட நான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நெய் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திருவாதிரைக்கு இந்த களியை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப விசேஷம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் தேங்காவையும் தூவிடலாம். நமக்கு இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. ஏழு கறி கூட்டு பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பில் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். எலுமிச்சை அளவு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 கறி கூட்டு அப்படின்னா 7 காய்கள். நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன், கூர்க்காய் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன், அவரைக்காய் எடுத்திருக்கேன், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காவத்தை கிழங்கு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதோட பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போது ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்களோட மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொத்தமல்லி விதைகளை போட்டுடலாம். கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இங்கே பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா செவக்க வறுத்து இதை நல்லா பொடி பண்ணிடலாம். இந்த பொடியை தான் நம்ம இந்த கூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை நல்லா வறுத்து பொடிச்சிடலாம். இப்போது கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா செவப்பாக வறுத்து வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த காய்களோட நான் பருப்பும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். நல்லா வெந்துடுச்சு. கூட்டுக்கு நல்லா குழைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் இதோட புளி தண்ணியை விட்டுக்கிறேன். இந்த கூட்டு புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இந்த திருவாதிரை களிக்கு இந்த கூட்டு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணுவாங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதனால் நான் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்கலை. 7 கறி கூட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ இதோட நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். புளியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிளகா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து விட்டுடலாம். களிக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன்.